எங்கள் முதல்வர் எங்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லி இருக்கின்றார். ஆக இன்பம் யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன் எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் பேரன். அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வருவார். வரக்கூடிய 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். நரேந்திர மோடியின் சாதனையை பற்றி பேசும்போதே திமுக ஆட்சியின் வேதனையை பற்றியும் பேசித்தான் நம்ம அதை பேச முடியும். சாதனையும் வேதனையும் இரண்டும் பின்னி பிணைந்ததுதான். அதனால மேடைக்கு முன்னால் இருக்கிற பெரியவர்கள், சகோதர சகோதரிகள், மேடையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் நான் வணக்கம் சொன்னால் கூட ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த திராவிட குஞ்சுகளுக்கும் நமது வணக்கங்களை தெரிவித்துக்கிறோம். திமுக காரனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னைக்குமே இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்து பழகினதுனால, எல்லா தப்பையும் இருட்டுக்குள்ளேயே பண்ணதுனால வெளிச்சத்துல வந்து மற்ற கட்சி என்ன செய்யுதுன்னு கேட்க மாட்டாங்க. அங்கிருந்து ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருப்பான். நம்ம பெருந்தன்மையான கட்சி, அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வச்சிருவோம். தப்பு என்ன இருக்கு? ஏன்னா உழைப்பை நம்பி இருக்கிற கட்சி பிஜேபி. இன்னைக்கு மேடையில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கட்சியிலும் சரி சமுதாயத்திலும் சரி தங்கள் உழைப்பை செலுத்தி இன்னைக்கு மாவட்ட தலைவரா சஞ்சீவ் வந்திருக்கிறாரு, கவுன்சிலரா உமா அக்கா இருக்காங்க. இதெல்லாம் உழைப்பின் அடையாளம். ஆனால் பிறப்பை மாத்திரம் நம்பி ஆட்சி செய்வது, அரசியல் செய்வது திமுக தான். இன்னார் மகன் இன்னாரு, அதனால இவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாருன்னு இந்த மேடையில ஒருத்தரை கூட காண்பிக்க முடியாது. எங்க அப்பாவுக்கு எனக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை. ஒருவேளை எங்க அப்பாவுக்கு என்னை பத்தி ஏதாவது வருத்தம் இருக்கும்னா, அடா இவன் அரசியலுக்கு போயிட்டானேன்னு வேணா வருத்தம் இருக்கலாமே தவிர அரசியலுக்கும் எங்க குடும்பத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை. மேடையில் இருக்கிற எல்லாரும் அப்படிதான், அரசியலுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சி, குடும்ப பின்னணி இல்லாத கட்சி, தங்கள் உழைப்பை நம்பி தேசபக்திக்காக அரசியல்ல வந்து பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுத்து பணியாற்றுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிற இடத்துல குடும்பம் தான் கட்சி, கட்சி தான் குடும்பம் என்று நடத்துகிற திமுகவை எதிர்த்து சவாலாக நம்ம ஒரு அரசியல் களத்தில் நிற்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு என்ன சவால்? திமுக மாதிரி ஒரு குடும்ப கட்சியை எதிர்த்து நிற்கிறோம். கோடானு கோடி பணத்தை குவித்து வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து நிற்கிறோம். மீடியாவை, சோசியல் மீடியாவை முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டில், சினிமாவை எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து பேசுறோம். கூட்டணி கட்சிகளை கூட கொத்தடிமைகளாக வச்சிருக்கிற ஒரு திமுகவை எதிர்த்து நம்ம அரசியல் பண்றோம். இதெல்லாம் சாதாரண அரசியல். சட்டமன்றத்தில் எப்படியோ, களத்தில் இன்னைக்கு எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். களத்தில் எதிர்கட்சியாக இருந்து பாரதிய ஜனதா. ஏன் டாஸ்மாக் போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க? 50 போலீஸ் குவிச்சு வச்சிருக்கான் ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்ல. எதுக்குன்னு தெரியுமா? ஒரு பிஜேபி அக்கா வந்து போஸ்டர் ஒட்டிருமேன்ற பயத்துல தான். ஒரு அக்காவுக்கு பயந்துகிட்டு 50 போலீஸ் போடுற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது என்றால், இந்த வேதனையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும். மோடியோட சாதனை மாத்திரம் சொல்ல முடியாது. இன்னைக்கு திமுக எடுத்துங்க, மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்காரு. அவர் யாரு? பிடிஆர் அவருடைய அன்சன்ஸ். அவ்வளவுதான், அன்சன்ஸ் தான் கட்சி. நீங்க விருதுநகர் போனீங்கன்னா தங்கம் தென்னரசு அமைச்சரா இருக்கிறாரு. அவங்க அப்பா தங்கபாண்டியன் திமுக எம்எல்ஏ இருந்தார். தங்கபாண்டியன் அன்சன்ஸ் தான் இன்னைக்கு விருதுநகர்ல திமுக. தூத்துக்குடி போனீங்கன்னா பெரியசாமி, அவருடைய மகள் கீதா ஜீவன், பெரியசாமி மாவட்ட செயலாளர் இருந்தவர். பெரியசாமி அண்ட் டாட்டர்ஸ், அதான் திமுக. திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அப்பாவு அண்ட் சன்ஸ், அப்பாவு செட்டியார் கடைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அப்பாவு அண்ட் சன்ஸ் தான் திருநெல்வேலியில அந்த கட்சி. நீங்க திருச்சிக்கு வந்தீங்கன்னா KN நேரு அண்ட் சன்ஸ், அவ்வளவுதான். அப்பா மந்திரி, அப்பா எம்எல்ஏ, மகன் பார்லிமெண்ட்ல MP. நீங்க டெல்லியை நீ பாத்துக்க, இங்க தமிழ்நாட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறதா அங்க திமுக நிலைமை. பக்கத்திலே மகேஷ் பொய்யாமொழி, அவரும் அவங்க அப்பா அன்பில் பொய்யாமொழி அண்ட் சன்ஸ் தான் திருச்சி திமுக. விழுப்புரம் போனீங்கன்னா பொன்முடி அண்ட் சன்ஸ், வேலூர் போனீங்கன்னா துரைமுருகன் அண்ட் சன்ஸ். இது எல்லாம் ரீட்டைல் பிசினஸ், ஹோல்சேல் பிசினஸ். கருணாநிதி அண்ட் சன்ஸ், கருணாநிதி அண்ட் கிராண்ட் சன்ஸ், அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய ஏகபோக உரிமை. ஹோல்சேல், அவங்க தான் ஹோல்சேல் ஏஜென்ட் தமிழ்நாட்டுக்கு. இப்படி குடும்பமாக கொள்ளையடிப்பதான் இன்னைக்கு தமிழக அரசியல், திராவிட அரசியல். இதுக்கு ஈவேரா பேரு, அண்ணாதுரை பேரு, திராவிட அரசியல்ங்கிற சாயம், இந்த பெயிண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஏமாற்றி கொள்கிறார்கள். இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தலில் ஜெயிக்கிற ஒரு நடைமுறை, அதுக்கு 1000 கோடி ஊழல், இதையெல்லாம் அம்பலப்படுத்த வந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் தெரிவிக்கத்தான் இன்னைக்கு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது 1965 இல்லடா, 2025 என்பதைத்தான் இந்த மாம்பழ கூட்டம் காமிக்கிறது. இன்னைக்கு மேற்கு மாம்பழத்தில் என்ன சிறப்பு? 199 கவுன்சிலர் திமுக ஜெயிச்சாலும் எங்க கவுன்சிலர் பிஜேபியாக இருப்பார் என்று நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்களே.
அப்போ இன்னைக்கு ஐயா பசும்பொன் தேவர் இருந்தா அவங்க வாரி உச்சி முகர்ந்து கொள்கிற ஒரு கவுன்சிலராக, தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றுகிற ஒரு வார்டாக எந்த வார்டு இருக்கும்னா இந்த மேற்கு மாம்பலத்தை சார்ந்த 144வது வார்டு தான் இருக்கும். 134. நான் அந்த 144 தடை உத்தரவா கேட்டு திருப்பரங்குன்றம் போராட்டத்தில் 144 போட்டான்ல, அது மாதிரி அது 144 தான் ஏறி போச்சு. 134. அப்படி ஒரு தேசியமும் தெய்வீகமும் நிறைந்த மண் இந்த மண். பாரம்பரியத்தை ஏற்றுக்கொள்கிற மக்கள் இருக்கிற பகுதி இது. ஆச்சார அனுஷ்டானத்தை போற்றுகிற மக்கள் இருக்கிற பகுதி. எல்லோரோடும் நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் இருக்கிற பகுதி. அதனால இந்த பகுதி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக மாறி இருக்கிறது என்றால் விரைவில் டி நகர் சட்டமன்றமே பிஜேபியின் கோட்டையாக மாற இருக்கு. அதற்கான அறிகுறிகள்லாம் இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு அரசியல்ல. ஏன் இன்னும் இந்த ஆர்எஸ் பாரதியை கைது பண்ணலைங்கிறனா? கொலை மிரட்டல் விட்டமா கவர்னருக்கு. அவன் சொல்றான் நீ வீட்டுக்கு போவியான்னு. நான் அதுக்கு தான் சொன்னேன், முட்டா பசங்களா, நீங்க லாயர் தான், ஆனா சட்டத்தை படிச்சாதானே இந்த பயிலுவ. இவன்லாம் படிச்சு பாஸ் பண்ணான்னு தெரியல, வேற வழி இருக்கோ என்னவோ, நம்ம கடைபிடிக்கல. ஐ எம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் as well as a lawyer. நெருக்கடி நிலை நாடு முழுக்க அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை. நெருக்கடி நிலை தமிழ்நாட்டுக்குன்னு அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னால் ஆளுநருக்கு த்ரெட் இருக்குன்னு தெரிஞ்சா சென்னை மாநகரை நேரடியாக மத்திய அரசு ஆளுமையின் கீழ் கொண்டு வர சட்டத்தில் இடம் இருக்கிறது. படிங்கடா கான்ஸ்டிடியூஷன், ரீட் தி கான்ஸ்டிடியூஷன். இந்த திராவிடியன் ஸ்டாக்குக்கே என்ன பிரச்சனைனா, இந்த பயலுக படிக்கவும் மாட்டான், படிச்சவனையும் பிடிக்காது. அவன் சொல்றான் பீகார்ல இருந்து சோன் பப்படி விற்கிறதுக்கு, எச்ஐஎல் எடுக்கிறதுக்கு வந்தானா. தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இந்த மாதிரி பேசுறோம். நான் அதை ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நான் திருப்பியும் கோவில் பிரச்சனைக்கு வந்தேன். கொஞ்சம் நம்ம பேச்சு மகாபாரதம் மாதிரி இருக்கும். என்ன, ராமாயணம் ஒரே கதை, மகாபாரதம் ஒரே கதை. ஏன்னா 1600 கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு சரிதானே. இந்திய அரசியல் சட்டத்தை படிக்காத முட்டாள்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு, அதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. அதுவும் ஜனவரி மாசம் திமுகவுக்கு கொஞ்சம் கஷ்டமான மாசம். 1976 ஜனவரியில தான் கருணாநிதி சர்க்கார் டிஸ்மிஸ் ஆச்சு, எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த ஊழல் புகார்கள் அடிப்படையில். அதே மாதிரி 91 ஜனவரியில தான் பார்லிமெண்டையே பார்க்காத சந்திரசேகர் நொண்டி குதிரை. சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டர்னா என்ன பார்லிமெண்ட் மெஜாரிட்டி வாங்கின பிரதமரா இருந்தவரா? இல்ல. பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாதுன்னு ராஜினாமா பண்ணவர் வாஜ்பாய் 96ல. அதெல்லாம் கொஞ்சம் உடம்புல சொரணை இருக்கிறவங்க பண்ற வேலை. ஆனா அந்த சந்திரசேகர் அரசு இந்த ஸ்டாலின் அரசை எப்படி டிஸ்மிஸ் பண்ணிச்சு தெரியுமா? 356 என்ன சொல்லுது? If the state government is not run according to Indian Constitution, it can be removed by the center on the basis of the report of the governor. இந்த அரவர பயலுக அது வரதான் படிச்சாங்க. அதனால உடனே கருணாநிதி போய் சுர்ஜித் சிங் பர்னாலாட்ட சொல்றார், அப்ப மாத்திரம் அது ஆட்டுக்கு தாடி இல்லையா, நாட்டுக்கு கவர்னரை நீங்க நீக்க முடியாதரா, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஆட்டுக்கு தாடி இருக்கிறது அனாவசியம் நினைச்சா திமுக கார பயலாம் ரேசர் எடுத்துட்டு ஆட்டுக்கு பின்னாடி போங்கடாங்கிறேன். அது அனாவசியமா தேவையில்லைன்னு அவன் சொன்னதை சொல்றேன். நான் எதுவுமே புதுசா சொல்றதே கிடையாது. திமுக கார பய திக கார பயலாம் என்ன பண்ணணும், ரேசர் எடுத்துட்டு ஆட்டு பின்னாடி போக வேண்டியதான். நாட்டுக்கு கவர்னர் நீ டிசைட் பண்றது இல்ல. ஊர் குருவி பருந்தாகாது. உனக்கு 800 கண்ணுண்டா அடுத்த ஊர் என்னன்னு தெரியாது இந்த முட்டா பயிலுவலுக்கு. என்ன இவன் சொல்றான், கவர்னருக்கு வீட்டுக்கு போயிருக்க மாட்டாராம். சரி, அவன் தான் பேசுறான் விவரம் கட்டவ. மரியாதைக்குரிய மாநில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், நீங்களாவது கொஞ்சம் நிதானமா பேச வேண்டாமா? அவன் இவன் பேசலாமா?
ஆளுநரை. யாரு? வெறும் ஐபிஎஸ் ஆபீசர் இல்ல, இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ஒர்க் பண்ணவர் அஜித் தோவாலுடைய டெபுட்டி. தமிழ்நாட்டில் ஊடுருவல் இருக்கு, இது பார்டர் டிஸ்ட்ரிக்ட்னு தெரிஞ்சுதாண்டா போட்டிருக்கு அவரை. நான் அவரை போட்ட அன்னைக்கு, அவர் போட்ட அன்னைக்கு இந்த தீய சக்தி திருமாவளமா அலர்னானா? அப்புறம் இந்த அழகிரின்னு ஒரு ஹிந்து விரோதி இருக்கான், அந்த ஆள் சொல்றான் சனாதன இந்து தர்மத்தை வேற இருப்பானா. ஏண்டா சனாதன இந்து தர்மத்தை வேற இருப்பேன்னா அனுமதி கொடுக்கிற காவல்துறை சனாதனத்தை காப்பேன்னு நண்பர் அர்ஜுன் சம்பத்துங்கிறாருன்னா அதுக்கு இன்னி வரைக்கும் கொடுக்க. ஆனா அது நடக்கும். நானே வரேன். இங்க கொடி கட்ட விடல, தேச துரோகிகள். ஏன்னா பிஎஃப்ஐக்கு ஆதரவா இந்த ரெண்டு தேச விரோதியும் திருமாவளவனும் சீமானும் மனித சங்கிலி நடத்தினானே, அதுக்கு அனுமதி கொடுத்த காவல்துறை ஏன் நமக்கு கொடுக்க கூடாது? காவல்துறையை இந்த மதத்தை பார்த்து இந்துக்களுக்கு எதிராக பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன், ஆதாரங்கள் அடிப்படையில். இன்னைக்கு நடக்கிறது ஒரு உதாரணம். நடந்தது கடலூர்ல நடந்து கொண்டிருப்பது உதாரணம். RSS ராலிக்கு அனுமதி கிடையாதான், ஆனா உள்ளபடியே பாராட்டணும். யாராவது தைரியமா நேர்மையா இருந்தா பாராட்டணும். அதுக்கு நான் ராஜா தவறியதே இல்லை. ஐ காட் ட்ராக் ரெக்கார்டு. 3 மாவட்ட எஸ்பிக்கள் தைரியமா சொன்ன போட நடக்கும். நடந்ததா இல்லையா? நடந்தது. நீங்க பாருங்க, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது பேர் சொல்லக்கூடாது. என்னைக்குமே ஒருத்தருக்கு நல்லது செஞ்சா அவருக்கு நல்லது நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. அந்த பழக்கம் எனக்கும் கிடையாது. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சென்னையில் 2 நக்சலைட்டை சுட்டுறார், என்கவுண்டர். அன்னைக்கு காவல்துறை மானிய கோரிக்கை. காவல்துறை யார்கிட்ட இருக்கு? செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் இருக்கு. அதனால அதில் பேசும்போது நான் சொன்னேன், இன்னைக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் சப் இன்ஸ்பெக்டர் துணிச்சலா நக்சலைட்டை கொண்டு இருக்காரு. அதை பாராட்டுவதோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு ஆக்சலரேட்டட் ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு கேட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிறவரை இன்ஸ்பெக்டர் இல்லாம டிஎஸ்பியா அப்பாயின்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஆக்சலரேட்டட் ப்ரொமோஷன். உடனே செல்வி ஜெயலலிதா அவர்கள் எழுந்திருந்து, மாண்புமிகு உறுப்பினருடைய உணர்வுகளை மதிக்கிறேன், தந்தேன். அண்ட் he was, இப்போ ரிட்டையர் ஆயிட்டார், he was promoted as DSP from sub inspector.